இப்போ இருக்கிற நம்ம இந்த சொசைட்டியில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா பாவ கணக்கில் வந்து வரும், நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து புண்ணிய கணக்கில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அப்போ இது நான்வெஜ்ஜை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாவ கணக்குகள் ஏறிட்டே போகுமா? நான் சமீபத்தில் காசி போயிருந்தேன். இப்போ காசியில் போய் நான் ஒரு 5 நாள் தங்கியிருந்தேன். 5 நாள் தங்கியிருக்கும் பொழுது சில அகோரிகள் எனக்கு பழக்கமானாங்க. அப்போ அதில் ஒரு 3-3.5 அடி இருப்பார் ஒருத்தர். நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும். ஒரு உருண்டை அளவு சப்பாத்தி மாவு, ஒரு கைப்பிடி அளவு சப்பாத்தி மாவு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வரும்போது பாதி எரிஞ்ச நிலையில் இருக்குது பிரேதம். அதை சாப்பிட்றாரு அவர். அந்த சப்பாத்தி மாவில் தொட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே சாப்பிட்றாரு. அப்போ நான் அவரை கூப்பிட்டு கேட்குறேன், இனி அப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு. நான் பண்ணுறது தப்பு கிடையாது, நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. என்ன அவர் சொல்கிறாருன்னா, செடிகளுக்கும் உயிர் இருக்குது, அதுலேருந்து காய்க்கிற காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுவும் பாவம். ஆடு மாடுகளை கொன்று சாப்பிட்றீங்க, அதுவும் பாவம். இது வந்து எரிஞ்சு சாம்பலாக போகுது, யாருக்கும் பயனில்லாத ஒரு விஷயம். அந்த சாம்பல்னால எதுவுமே கிடைக்க போதில்லை யாருக்கும். அது எரிஞ்சு சாம்பலாக போகுது, அதை நான் சாப்பிட்றேன். அவர் காய்கறி சாப்பிட்றதே கர்மான்றாந்தார் சார். அப்புறம் எப்படி சார் நம்ம இல்லை சொல்கிறேன், அதுக்கும் உயிர்னு ஒன்று இருக்குங்கிறாரு. இப்போ ஒரு உயிர், 2 உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர் கொண்டு வர்றோம் இல்லையா? அப்போ தாவரங்களுக்கு ஒரு உயிர் தானே, அதுலேருந்து விளைகிற அதை நம்ம அந்த செடியை கொன்று தானே சாப்பிட்றோம். அதை உயிராக பாவிக்கிறாங்க அவங்க.